நால்வர் துதி, குரு வணக்க பாடல், பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி தாளம், உமாபதி சிவம் அருளி செய்த நால்வர் வணக்க பாடல். சரியா? பொழித்த சத்தமா புகலியர்கோன் கழல் போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமல்லி திருவார ஊரத்திரு தாழ் போற்றி சத்தமா ஊழிமல்லி திருவார ஊரத்திரு தாழ் போற்றி இது நால்வர் பெருமக்கள் நமக்கு பின்னாடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வணக்கம். இதுல ஒருத்தருடைய பெயரும் நேரடியாக சொல்லாம அவர்களுடைய அருளி செயல் மூலமாக அவர்களை அறிமுகப்படுத்துறார் உமாபதி சிவாச்சாரி. அவங்க என்ன அற்புதம் செய்தார்கள் அப்படின்னு. பூழி என்று சொன்னால் பாண்டி நாடுன்னு என்று பொருள். பூழி நாடு, அந்த பாண்டி நாட்டுக்கு தலைவனாகிய பாண்டிய மன்னன், அவனுக்கு பேர் கூன் பாண்டியன்னு பேர். ஏன்னா அவன் வளைந்த முதுகை உடையவன், அதனால அவனுக்கு என்ன பேரு? கூன் பாண்டியன். அவனுடைய வெப்பு நோய், அவனுக்கு ஒரு வெப்பு நோய் வந்தது. அந்த வெப்பு நோயை தீர்ப்பதற்காக ஞானசம்பந்தரை மங்கையர்க்கரசியார் மதுரைக்கு அழைத்து வருகிறார். ஞானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீரு என்ற திருப்பதிகத்தை பாடி அந்த பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயும் போக்கினார். அவன் எழுந்து நேராக நின்றான். வெப்பு நோயும் போச்சு, அவனுடைய கூடலும் நிமிர்ந்தது. அது முதல் அவனுக்கு நின்ற சீர் நெடுமாறன் என்று பெயர். என்ன பேரு? நின்ற சீர் நெடுமாறன். இப்ப பாருங்க, பாட்டு உங்களுக்கு புரியும். பூழியர்கோன் பாண்டிய மன்னன் வெப்பு ஒழித்த, வெப்பு நோயை ஒழித்த புகலி. புகலிங்கிறது சீர்காழி என்ற தலத்தினுடைய 12 பெயர்கள்ல ஒன்று. சீர்காழி ஞானசம்பந்தருடைய அவதார தலம். ஞானசம்பந்தர் பிறந்த ஊர் எது? சீர்காழி. அதுக்கு பிரமபுரம், தோணிபுரம், வேணுபுரம், கொச்சைபயம், வெண்குரு, சிரபுரம், சீர்காழி, கழுமலம், புரியுதா? இந்த மாதிரி 12 பெயர்கள். அதுல ஒரு பெயர் புகலி. எல்லாருக்கும் புகலிடம் தருவதால் அதற்கு என்ன பேரு? புகலின்னு பேர். புகலியர்கோன் சீர்காழியில் பிறந்த ராஜா. யாரு? ஞானசம்பந்தர். அவருடைய திருவடிகள், கழல் என்றால் திருவடி என்று பொருள். திருவடிகளுக்கு வணக்கம். முதல் வரி புரிஞ்சுதா? பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன்
கழல் போற்றி. கழல் என்பது காலில் அணிகின்ற ஒரு அணிகலன். ஆண்கள் கழல்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு சிலம்புன்னு பேர். ஆண்கள் அணியறதுக்கு என்ன பேரு? கழல். அந்த கழல் அணிந்திருப்பதால் அந்த காலுக்கே கழல் என்று ஆகு பெயராக. கழல் என்றாலே திருவடியை குறிக்கும். முதல் வரி திருஞான சம்பந்தர். அடுத்த வரி திருநாவுக்கரசர் வெகு காலம் சமண சமயத்தில் இருந்தார். அப்புறம் திலகவதியாருடைய வேண்டுகோளை கேட்டு சிவபெருமான் என்ன பண்றாரு? திருநாவுக்கரசரை சைவத்திற்கு அழைக்கின்றார். அந்த வரலாறு வரும்பொழுது உங்களுக்கு சொல்றேன், இப்ப சுருக்கமா. அப்படி சைவத்துக்கு மீண்ட திருநாவுக்கரசருக்கு சமணர்கள் என்ன பண்றாங்க? பல தொல்லையை கொடுக்குறாங்க. விஷ சாப்பாட்டை கொடுக்குறாங்க, சுண்ணாம்பு காலவாயில வச்சு கொளுத்தி விடுறாங்க, யானையை வச்சு இடற வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நிறைய துன்பம். எல்லாத்துல இருந்து அவர் மீண்டு மீண்டு வருகிறார். ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க? அவரை கல்லோடு கட்டி கடல்ல தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்ப அவர் நமசிவாய மந்திரத்தை சொல்லி கல்லே படகாக மாறியது. அப்படியே மிதந்து திருப்பாதிரி புலியூர்ல வந்து கரையேறினார். அதை சொல்றார். ஆழி என்றால் பெருங்கடல், வங்காள விரிகுடா. அதுக்கு பேர் என்னது? ஆழி. கடல் என்பது சி, ஆழி என்பது ஓஷன். இந்த ரெண்டுத்துக்கு நமக்கு வேறுபாடு தெரியும். எனவே வங்காள விரிகுடாங்கிறது என்னன்னு சொல்றார்? ஆழி மிசை மேல, கல் மிதப்பில், கடலுக்கு மேல கல்லையே மிதந்து வந்த யாரு? திருநாவுக்கரசர்னு சொல்லாம அவருடைய அற்புதத்தை சொல்றார். ஆழி மிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான், கரைக்கு வந்து சேர்ந்த திருநாவுக்கரசர். பிரான் என்றால் தலைவன், நமக்கு தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அடி போற்றி. அடினால என்னது? திருவடி. அடினாலும் திருவடியை குறிக்கும். ரெண்டு. மூன்றாவது யாரு? நம்பி ஆரூரர். சுந்தரர் என்பது அவருடைய போன ஜென்மா பெயர். இந்த மண்ணில் அவர் அவதாரம் செய்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பேரு? நம்பி ஆரூரர்னு பேர். அவர் வந்து திருநாவலூர் என்ற தலத்தில் பிறந்தவர். நாவல் மரம் தலமரம், அதனால அந்த ஊருக்கு என்ன பேரு? திருநாவலூர்னு பேர். அவர் சிவபெருமான்கிட்ட எல்லாத்தையும் வம்பு வழக்கா கேட்டு அடாவடியா கேட்டு வாங்கிப்பார். ஃப்ரெண்ட் அவரு. சிவபெருமான் அவருக்கு என்னது? ஃப்ரெண்ட். அதனால எல்லாத்தையும் அவர்கிட்ட சண்டை போட்டு வாங்கிப்பார். அதனால சிவபெருமானே அவருக்கு என்னன்னு பேர் வச்சார்? வன் தொண்டர். அடாவடியான ஆடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? வன் தொண்டர்னு சொல்றார். அந்த செய்தி இதுல சொல்றார். வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. பாதம் என்பதுதான் பதம்னு மாறுது. பாதம்னாலும் இந்த இடத்துல என்னது? திருவடி. பாதம் என்பது என்ன மாறுது? பதம். பதம் என்றாலும் பாதம் என்றாலும் ஒண்ணுதான். பதம் போற்றி. முடிஞ்சதா? மூணு. நாலாவது, இந்த உலகமே ஊழிக்காலம். ஊழிக்காலங்கிறது ஒரு சுனாமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உலகமே அழிந்தாலும் அழியாமல் இருப்பது திருவாசகம் மட்டும்தான். ஏன்? அது சிவபெருமானை கையில எழுதி வச்சுக்கிட்டாராம். அதனால ஊழிமலி திருவாத ஊரர். திருவாத ஊர் மாணிக்க வாசகர் அவதாரம் செய்த ஊர். ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தாழ்னாலும் என்னது? திருவடி. புரிஞ்சுதப்ப? இப்ப பாடலாமா? இப்ப பாட்டு முன்னாடி பாடினது புரியாம பாடணும். இப்ப பொருள் தெரிஞ்சு பாடும்போது இந்த பாட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும். பாடலாமா? ஊழிய கோல் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில். கம்பீரமா பாடணும். அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சரி, இப்ப ஒவ்வொரு லைனா சொல்றேன், உள் வாங்கி சொல்றீங்களா? ஊழியர் கோன் வெப்பொழித்த
புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமல்லி திருவார ஊர திரு தாழ் போற்றி. பக்கத்துல புக்கு பாருங்க. இப்ப நீங்களா பாட போறீங்க. பாடலாமா? முதல் வரியும் பெரும்பாலான தேவார பாடல்கள்ல முதல் வரியும் மூன்றாவது வரியும் கீழே பேஸ்ல இருக்கும், ரெண்டாவது வரியும் நாலாவது வரியும் ஹை பிச்சு போகும். இது வந்து பெரும்பாலான பாடல்களுக்கு ஒரே மாதிரியான இலக்கணம் தான். இப்ப முதல் வரி கீழே, மூன்றாவது வரி கீழே, 2 4 மேல. பாடலாமா? நீங்களா பாருங்க. அப்போ சூப்பர். இது புரியுதா? நம்ம ஒவ்வொரு பாட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலையா? தயவு செய்து உடனடியா கேட்டுருங்க. நீங்க ஒரு பாட்டு புரியலன்னு 10 தடவை இல்லை 20 தடவை கேட்டாலும் அழுக்காம சொல்லி தருவேன். ஏன் 20 தடவை அந்த பாட்டை பாடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அப்படி நினைச்சுக்குவேன். திருமுறை பாட்டை என்ன நீங்க திரும்ப பாட வைக்கிறீங்க, அந்த புண்ணியம் எனக்கு நீங்க தரீங்க. அப்படிதான் நான் எடுத்துப்பேன். தவிர என்ன இதை கூட புரியாம திரும்ப திரும்ப கேட்கறீங்களே, நான் கோவமே பட மாட்டேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சரி, கோவமே பட மாட்டாரு கூட இருக்கு, பரவாயில்ல. இப்படி ஒரு ஆள் மாட்டியிருக்காரு நமக்கு அப்படி நினைச்சிடக்கூடாது. திருமுறை பாட சொன்னா மட்டும் நான் கோவப்பட மாட்டேன். சரியா? அந்த ஒரு விஷயத்துக்கு. மீது 99 விஷயத்துக்கு கோவம் வரும். அதனால என்ன நீங்க திருமுறை பாட வச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் அமைதியா சந்தோஷமா பாடிட்டு இருப்பேன். எங்க திருமுறை நிக்குதோ அங்க என்னுடைய இயல்பு வந்துடும். என்னை இயல்பு ஆக்க விடாதீங்க. சரியா? இது பழைய மாணவர்களுக்கு நல்லா உணர்ந்து சிரிக்கிறாங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்கெல்லாம் அனுபவஸ்தர்கள். சரி, இருந்தாலும் திருமுறைக்காக வராங்க. அதுதான் முக்கியம். என்னுடைய கோபம் என்பது அறச்சீற்றம். அதுக்கு பேர்ல தமிழ்ல நியாயமான விஷயத்துக்கு கோபப்பட்டா அதுக்கு பேர் என்னது? அறச்சீற்றம். அறம் எத்திக்கலா வரக்கூடிய கோபத்துக்கு பேரு அறச்சீற்றம்னு பேர். அது உங்களை வழிநடத்துவதற்காக இருக்குமே தவிர உங்களை புண்படுத்துவதற்காக நிச்சயமா இருக்காது. அதை உறுதியா நான் சொல்றேன். நீங்க ஏன் சரியா பாடலன்னு திட்டவே மாட்டேன். நான் இன்னும் சரியா சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சுப்பேனே தவிர நீங்க பாடுறதுல நான் வந்து திட்ட மாட்டேன். உங்களுடைய ஒழுங்குமுறை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒழுங்குமுறை வந்துருச்சுன்னா கலை வந்துடும். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த வகுப்பு கிடைச்சிருக்கு. கலைகளுக்காகவே உள்ள நவராத்திரி நாளில் நாம தொடங்குறோம் வகுப்பை. வேற எந்த தொகுப்புக்கும் கிடைக்கல. இந்த மாதிரி இதுவரை நாங்க நிறைய தொகுப்பு நடத்திட்டோம். நவராத்திரியில் தொடங்கிய தொகுப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த 4வது தொகுப்பு தான். அது கலைகளுக்காகவே உள்ள இந்த நாள்ல நம்ம தொடங்குறோம். பெரிய விஷயம். வளர்பிறையில நாம இந்த தொகுப்பை தொடங்கி இருக்கிறோம். அதனால நீங்க கொஞ்சம் கவனத்தை இதில் கொடுத்தால் எளிமையா வரும். மற்ற நாட்கள்ல தொடங்குற வகுப்பு கொஞ்சம் பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும். ஆனா இதுல நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணாவே என்ன ஆயிடும்? எளிமையா வரும். ஏன்? 9 சக்திகளும் நிறைந்திருக்கிற வாரம் இந்த வாரம். இந்த நவராத்திரியில கொஞ்சம் நம்ம கவனத்தை அதுல செலுத்தினா உடனே நமக்கு வருமா கலைகள். அதனாலதான் குழந்தைங்களுக்கு வித்யாரம்பம்னு சொல்லிட்டு விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறது. கலைகள் குருநாதரை வழிபாடு செய்து குருவுக்கு
நாம் வணக்கத்தை செலுத்தி அவரிடமிருந்து எளிமையாக பைபாஸ் ரோட்ல போறது மாதிரி, நாமளா போனா வண்டியை உள்ளுக்குள்ள விட்டு வெளியில எடுக்கிற மாதிரி. ஆனா குருநாதர் மூலமா ஒரு இதை கத்துக்கும் பொழுது அது என்னது, டிராபிக் இல்லாம பைபாஸ்ல போய் அந்த இடத்தை எளிமையா அடைவது போல இறைவனை அடைவதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு சாதனம் யாருன்னா குரு தான். நான் என்னுடைய குருவை நினைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் உன்னுடைய குருவை நினைத்துக் கொள்ள வேண்டும். அதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற. இப்ப நம்ம எல்லாருக்கும் குரு யார் அப்படின்னா இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா. அவர் இல்லைன்னா நான் இல்லை. அதனால அவர்களை நாம் வணங்கிட்டா, குரு வணக்கத்துக்கு அப்புறம் அவரை வணங்கித்தான் நான் திருமுறையை தொடங்குவேன். முதல் குரு வணக்கம் என்பது நால்வர் பெருமக்களுக்கு. அடுத்த குரு வணக்கம் யாருக்கு? இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயாவுடைய திருவடிகளுக்கு. அவரை நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எளிமையாக கலையை கற்றுக் கொடுத்து விடுவார். அதனால இந்த புரட்டாசி மாதம் வளர்பிறையில் நாம் இந்த வகுப்பை தொடங்கி இருக்கின்றோம். நவராத்திரியில் நம்ம எது செய்தாலும் வெற்றி எளிமையாக கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, திருமுறை என்பது எப்படி அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அதை நோக்கி பயணிக்க தொடங்கிட்டா அது நம்மளை வந்து பற்றி கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு எளிய தமிழ் என்ன ஒழுங்குமுறை என்பது திருமுறைக்கு ரொம்ப அவசியம். அந்த ஒழுங்குமுறை தவறுச்சுன்னா திருமுறை அவ்வளவு சாமானியத்தில் நமக்கு வராது. தினமும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க தினமும் என்னென்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையில ஒரு வேலை திருமுறைன்னு வச்சுக்கோங்க. தினமும் சாப்பிடுறீங்களா, அப்ப திருமுறை தினமும் பாடணும். தினமும் தூங்குறோமா, தினமும் கண்ணாடி பாக்குறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், எது நாம தினமும் செய்யறோமோ அதுல திருமுறை என்பது தினமும் இருக்கணும். இதை நான் சொல்லல, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி அஞ்செழுத்து தொடர்ச்சியை மறந்திடாதே நாளும். 5 எழுத்து மந்திரத்தையே தொடர்ச்சியா சொன்னாதான் நாம நினைக்கிற நேரத்துக்கு அது வரும். 5 எழுத்துக்கே அவ்வளவுதான். அப்ப திருமுறை பாடல்கள் தினசரி ஒரு 15 நிமிடம் உங்களை மணிக்கணக்குல சாதகம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு நேரம்? இந்த 15 நிமிஷம் 23.25 மணி நேரத்துல நீங்க மிகப்பெரிய சாதனை படைக்கிறதுல ஒன்றும் தடை வந்துடாது. நாங்க இந்த 1/4 மணி நேரத்துல தான் ஏன் சாதனையே படைப்போம், உலக சாதனையே அப்பதான் நாங்க நிகழ்த்துவோம் அப்படின்றது மாதிரி நமக்கு இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நான் கேட்பது உங்களுக்கு எவ்வளவு நேரம்? 15 நிமிஷம். புரியுதா? இந்த 15 நிமிஷத்தை நீங்க செலவழிச்சீங்கன்னா திருமுறை என்பது அடுத்த வகுப்புக்கு நீங்க அடுத்த மாதம் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு வர மாதிரி. ஒரு வகுப்புக்கு 2 பதிகம், 2 வகுப்பு நீங்க முடிச்சீங்கன்னா 4 பதிகம் ஆயிடும். ஏதாவது ஒரு வகுப்பு நாம வராமலையோ சாதகம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா 6 பதிகம் ஆயிடும், 8 பதிகம் ஆயிடும். இந்த வகுப்பு முடிக்கும் பொழுது உங்களுக்கு 25 பதிகம் தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பதிகம் தெரிஞ்சிருக்கணும்? 25 பதிகங்கள் இந்த வகுப்பு முடியும் தருவாயில் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் கட்டாயம். சரியா? இன்னைக்கு நம்ம 3 பதிகம் பார்ப்போம். அதனால இந்த முதல் வகுப்பு மட்டும் 3 பதிகங்கள். அடுத்தடுத்த வகுப்புகள் 2 பதிகங்கள் 2 பதிகங்களா நம்ம பார்த்துட்டு வருவோம். அதனால 11 இது 22, இந்த ஒரு வகுப்பு 3 சேர்த்தா எவ்வளவு வருது? 25 பதிகங்கள். இந்த வகுப்பு முடியும் பொழுது நான் சொல்ற வேகத்துக்கு ஓடி வந்தீர்கள் என்றால், நான் சொல்ற மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வகுப்பு முடியும் போது 25 பதிகங்கள் உங்களுக்கு பாட தெரியும். சரியா? அதை நீங்க கடைபிடிக்கணும். இந்த தொகுப்பு மாணவர்களாக அதை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரியா? மீதி என்னன்னு நீங்க கேட்கக்கூடாது, அது அண்டர்ஸ்டுட். 4வது தொகுப்பு மாணவர்களாவது என் சொல் பேச்சு கேட்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகின்றேன். அதனாலதான் கோவிலுக்கு வந்தாலாச்சும் நமக்கு சாமி நல்ல புத்தியை கொடுக்குறாரான்னு பார்த்துதான் கல்யாண மண்டபத்தில் மெதுவாக உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அவருடைய நேர் பார்வையில் நீங்க கத்துக்கிறீங்க, ஏமாற்ற முடியாது. சரியா? அதனால சுவாமி